ஓரமே கர 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 கரங்குது உண்டு வைப்ரேஷனு. அதுக்கப்புறம் நிறைய துருப்பலை கீழே உதவ ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே ஆப்போசிட் ஒரு எம்டிஎஸ் இருக்குங்க. எம்டிஎஸ்ல போய் டீயை தான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டை பார்த்து கிளம்புவோம். அப்புறம் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ரொம்ப மனசு விட்டுட்டேங்க. நிறைய பேர் நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நல்லா ஏமாற பழகிட்டேன். அதான் உண்மையான ரீசன். நம்ம எந்தளவு ஒருத்தங்களுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்தளவு நம்மளை நல்லா யூஸ் பண்ணிட்டு முளை அரைச்சி விட்டுறாங்க. ஆனால் அது நமக்கு தெரியும். அது தெரியாமல் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமாக பழகுறோம்ல, அது ஒரு ரீசன் தாங்க. இதெல்லாம் நமக்கு பழகிருச்சு. ஆக்சுவல் நான் வந்துட்டு இந்த மாதிரினாங்க எல்லாத்தையும் உண்மையாக சொல்ல போனால் எல்லாரும் நல்லா அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் மிங்கிள் ஆகிற கேரக்டரே கிடையாது. ஆனால் மிங்கிள் ஆகிட்டு நான் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன், நல்லா ஜாலி பண்ணுவேன். பட் ஒரு சில ரீசனால் நம்ம அவாய்ட் பண்ணுறதான ஹர்ட் பண்ணுறதால லைட்டாக மனசு வலிக்கும். அந்த டைம் என்னடா பண்ணலாம் யோசிக்கப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அவ்வளோ லவ்வுங்க பைக் மேலே. அதே மாதிரி எல்டிஎஃப் நம்ம பைக்கில் நிறைய ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பைக்கில் எங்கேருந்து வைப்ரேஷன் வருதுன்னு தெரிய மாட்டேதுங்க. அதுக்கப்புறம் த்ராட்டில் படி இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டேன். ஆனால் அப்புறம் இருந்தாலும் வண்டி இடையில ஆஃப் ஆகுது. நிறைய ஃபால்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் மிச்சப்படி சம்மந்தம் மேலே எப்பயுமே கை இவ்வளோ பெயின் ஆகாதுங்க. ஆனால் பட் கை ரொம்ப பெயின் ஆகுது. ஹேண்டில் பார் பெண்ட் ஆனதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. தெரியல என்ன. எல்டிஎஃப் இந்த எம்டிஎஸ் பேக்கரி வந்துட்டு முதல்ல போய் டீயை குடிச்சிட்டு போனோங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுவோம். எல்டிஎஃப் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிட்ட கிளம்பியாச்சுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருங்க எதுவுமே பிளான் இல்லை. நம்ம பைக்கில் இருந்து வேறு எங்கே இருந்தோ சவுண்ட் ஏதோ வருதுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பொறுத்தளவு எதுக்கு எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பைக் என்ன கண்டிஷன் ஆச்சு உங்ககிட்ட ரிவீல் பண்ணலான்னு எடுத்தேன். பட் வீடியோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக அதாவது இன்ஃபர்மேஷனாக இருக்காதாங்க நினைக்கிறேன். எதனால் அப்படின்ட்டிங்கன்னா நம்ம பைக்கில் எந்தெந்த பிரச்சனை இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன்ல, சொல்லும் போது லைட்டாக மனசில் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே அந்த வைசர் போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த வைசருக்குள்ள அப்படியே கண்ணெல்லாம் காங்கிட்டு இருக்கு. சிரிச்சுட்டே சொல்கிற உண்மையாக வந்துட்டுங்க. நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா காசு இருக்குது. பட் அந்த டைமில் கூட ஆசைப்பட்டு வாங்கின பைக்கை நம்மளால் எதுவுமே ரெடி கூட பண்ண முடியலையேடா அப்படின்ற நினைக்கும் போது மனசு ஒரு வலி, ரொம்ப வலியாக இருக்குங்க. எல்டிஃபை நம்ம கீழே விழும் போது கூட எந்திரிச்சதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனோன்னா இல்லையோங்க, பைக்கை முதல்ல எப்படி ரெடி பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையாங்க நமக்கும் அது வேற கூட பசங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, பைக்கை ரெடி பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கங்க. நானும் அதே மாதிரி தான். அது என்னென்ன தெரியலைங்க, பசங்களுக்கும் இந்த பைக்குக்கு இருக்கிற லவ் அது வேற மாதிரியான ஒரு லவ் இல்லை. யார் வந்தாலும் இந்த லவ்வை பிரேக் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா வைங்களேன், நிறைய விஷயங்களில் பண விஷயத்தில் நல்லா ஏமாந்துட்டாங்க. சரி ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம யூடியூப் இன்கம்னு சரி, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் வேலைகளை போய் நிறைய காசு சேர்த்து வைக்கிற ஆள். காசு சேர்த்து வச்சுட்டு பெருசாக ட்ரிப்பு கிளம்பலாம்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ப்ரோக்கு ஏதோ சம்திங் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காசு எடுத்து கொடுத்தாங்க. அவர் வந்துட்டு ரிட்டன் தரானார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆச்சு. அந்த 10ஆம் தேதி காசு தரனார். அவர்கிட்ட இந்த மாதிரி கால் பண்ணி கேட்குறேன், நான் எப்படி உங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சார். ப்ரோ இந்த மாதிரி ஃபன் பண்ணாதீங்க ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படி இப்படின்னு ஜாலியாக தான் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் பேசுனதுனால எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. 10,000 நீயே வச்சுக்கோ ப்ரோ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக இந்த காசு விஷயத்தை பொறுத்தவரை நிறைய சங்கடங்கள் ஆகும். உண்மையை சொல்ல போனால் நானே பார்க்க அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் என் கூட படிக்கிற என் கூட இருக்க பசங்கிட்டே நான் காசு வாங்கி வச்சிருக்கேன். அவங்களுக்கே காசு கொடுக்கணும். ஆனால் அவங்க இது வரைக்கும் வாய் விட்டு காசுன்னு கூட கேட்கல. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நம்மக்கிட்ட எந்த சோர்ஸஸும் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் யூடியூப் மட்டும்தான் என்கிட்ட. அதை வச்சு தான் நான் வச்சு ஃபுல்லாகவே ஓட்டிகிட்ருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணுவோம். மண்ணியும் ஒரு 5-24 தாங்க இருக்கும். அப்படியே மில்கேட் வந்து ரீச் ஆயாச்சு. இல்லை நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா 12 இல்லை ஒரு 13 கிலோமீட்டர் வருங்க. அப்படியே பொறுமையாகவே போவோம். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் அப்படியே மைலேஜ் டெஸ்ட் பண்ணிடலன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நம்ம பைக் இன்னும் கரெக்டாக நம்ம பைக் இன்னும் கரெக்டாக ட்ராக்குக்கு வரலங்க. அதனால் நம்ம பைக் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொடைக்கானல் ரைட் போகிறோம். நம்ம R15 தாங்க எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஃபிக்ஸ்ட் மைண்டில் இருக்கேன். ஆக்சுவலாக R15 டயர் மட்டும் ஒர்க்காக இருந்தால் டயர் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 1000 1500 டயரோ இல்லை எப்படியோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் இருந்தாலும் நான் பைக்கில் நிறைய ஒர்க் இருக்குது. ரேடியேட்டர் விங்ஸில் நல்லா பெண்ட் ஆகிருச்சு. இதுக்கு முன்னாடி ரேடியேட்டர் கார்டு போட்டிருந்தேன். அந்த ரேடியேட்டர் கார்டு எங்கே கண்டு விழுந்துச்சுன்னே தெரியல. அது இல்லாமல் ரேடியேட்டர் கார்டும் மாற்றணும். அது நான் மாற்றாமல் அசால்ட்டு ஓட்டினால விங்ஸ் ஃபுல்லாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது இல்லாமல் பைக்கில் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. பார்க்க நல்லா இருக்குது. இந்த ட்ராவலிங்கை பொறுத்தவரை இந்த சன்செட் இந்த சன்ரைஸ்லாம் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட நம்ம பார்த்ததும் சரித்திரமே இல்லை. சன்ரைஸ் பார்க்கலாம். பட் அந்த கரெக்டாக சன்ரைஸ் மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ரயிலில் நிப்பாட்டி சன்ரைஸ்லாம் பார்த்ததா சரித்திரமே இல்லைங்க. அதே மாதிரி எல்டிஎஃப் நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் ஓட்டி வந்துட்டோம். அந்த 22 கிலோமீட்டர் பெருசாக டயர்டாகும் எங்கேயுமே ஃபீல் ஆகலை. பட் கை நல்லா பெயின் ஆகுதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு கை எப்படி சமந்துருச்சுன்னு? பட் அது என்ன ரீசனாக இருக்கும்னு தெரியல.
ஒரு வேளை R15 கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்கிட்ட கழிச்சு ஓட்டுறனால அந்த ஃபீலிங் இருக்கா இல்லை ஒரு வேளை வேறு ஏதாவது ப்ராப்ளமானு தெரியலங்க. பட் இருந்தாலும் R15 கிட்டத்தட்ட நம்ம நிறைய இடத்துக்கு ரைட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல நம்ம பெருசாக எனக்கு முதுகுவலியே வந்ததே கிடையாது. வண்டி எடுத்த புதுசில் நல்லா முதுகுவலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா பழகனால தெரியல. பட் இப்போ ஏன் இவ்வளோ முதுகு வலிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப வலிக்குதுங்க முதுகு. என்னவா இருக்குன்னு தெரியல. பட் கையெல்லாம் நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பைக்கில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்க. பைக் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். விடுங்க பார்த்துக்கலாம். அதேமாதிரி இந்த கோபுரம் விற்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கோபுரம் ஒரு 2000 செலவு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2500 பேட்டரி ஒன்று வாங்கி போட்டு ஒரு 500 மெமரி கார்டு மட்டும் வாங்கிட்டுனா நச்சுன்னு இருக்கும் கேமரா. சிவனா நம்மளே வச்சுக்கோ. ஃப்ரண்ட் ஆங்கிளுக்கு நல்லா இருக்குது, கிரிப்பாக நிற்கிது இல்லை, ஃப்ரண்ட் ஆங்கிள் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பானிபூரி இன்ன வரைக்கும் சாப்பிட்டுருந்தேங்க. பானிபூரி எப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்லங்க, குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. பானிபூரி பெருசாக இந்த நான் பார்க்க தாங்க 2K கிட்ஸு, ஆனால் நான் 90 கிட்ஸ் மாதிரி. எனக்கு இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. இன்னொன்றுமே சொல்லப்போனால் நூடுல்ஸ்லாம் எனக்கு பிடிக்கவே, நூடுல்ஸு இந்த ரைஸு அதுக்கப்புறம் மிச்சப்படி வேறு ஏதாவது எதுவுமே பிடிக்காது. நான் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக கூட சாப்பிட்ற ஆள் கிடையாது, பசிக்காக சாப்பிட்ற ஆள். மிச்சப்படி இந்த டேஸ்ட்டுக்காகலாம் சாப்பிட்ணுன்னா சாப்பாடு ரசம் மீனுங்க, இது என்னோடய ஃபேவரட் ஃபுட்டுனா இதுதான். மத்தி மீன் ரசம் சாப்பாடு என்னோடய ஃபேவரட்டானது. இதுனா உள்ளே இறங்கிட்டே இருக்கும் நமக்கு. வேறு என்ன டேஃப் அங்கே போயிட்டு ஒரு இது பிளேஸ் இருக்குங்க, எம்டி கிரவுண்டுமா இருக்குது. அங்கே நின்று அப்படியே நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சேர நம்ம வண்டியோட ரிவ்யூ எடுத்துடலாங்க அப்படியே. ஓகேவா, நான் வந்துட்டு R15 என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் எல்லாமே சொல்லிடுறேங்க. அதே மாதிரி LTFே நம்ம பைக்கில் நிறைய ஒர்க் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வண்டி எடுத்து ஒரு 1 இயர் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளோட பிரேக் கேலிப்பர் சம்திங் சொன்னாங்க, அது போயிடுச்சு. அது மட்டும் 3000 வந்துச்சு. அதுக்கப்புறம் பைக்கில் வச்சிருச்சு இடத்துல ரஸ்டிங்லாம் ஆக ஆரம்பிச்சு. ரஸ்ட் ஆனாலும் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு மாதிரியா சவுண்டு வைப்ரேஷனு, அதுக்கப்புறம் நிறைய துருப்பலை கீழே உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் என்னென்னா அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யாராச்சும் நீங்கள் R15 வாங்குறீங்கன்னா MT வாங்குறீங்கன்னா ஒரு கையால் செட்டு சேர்ந்து ஒரு 1800 கொடுத்து ரேடியேட்டர் ஃபேனையும் வாங்கி வச்சுருங்க. நம்மளோட ரேடியேட்டர் ஃபேன் 25,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துருச்சுங்க. ஏன்னா ஸ்டாக்காக வந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா கைத்தட்டிக்கோ கினத்தட்டிக்கோ சம்திங், கைத்தட்டிக்கோ கினத்தட்டிக்கோன்னு அது ஒரு ஃபேன் பிராண்டு. அந்த ஃபேன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேனசோனிக் தான் போட்டிருக்கேன். பேனசோனிக் நல்லா தாங்க இருக்குது. அந்த ஃபேனுக்கு இந்த ஃபேனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா அதாவது அந்த கைத்தட்டிக் வண்டியோட வந்து ஸ்டாக் ஃபேன் இல்லாமல் இந்த பேனசோனிக் ஃபேனோட விங்ஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட் அதுனா சீக்கிரம் கூலிங் பண்ணிடுதுங்க. நீங்கள் கண்டினியூஸாக அந்த V4 வச்சுருந்தீங்க இல்லை உங்கள் வண்டியில் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா பேனசோனிக்கே போட்டிருக்காங்க. ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் ரொம்ப ஹீட்டிங் வந்தால் கூட சல்லுன்னு பைக் கூல் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் சவுண்டு கம்மியாக இருக்குது. அந்த ஃபேனு போட்டு ஏதோ கிரைண்டர் ஓரமே கர்றங்குது. ஆனால் இந்த ஃபேனில் அப்படி இல்லை, டேஃபே சின்னதாக சவுண்டு கேட்குது, பட் சீக்கிரம் நின்றுது. ஆனால் அந்த பைக்கும் அந்த ஃபேன் ஓடும்போது வைப்ரேஷன் தெரியாது. இதே நம்ம வண்டியோட அந்த ஸ்டாக் ஃபேன் பார்த்தீங்கன்னா வண்டியே நல்ல வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃபீலிங் ஆகும்ன்றேன் நான், மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை. வீடியோவில் கூட சொல்லியிருக்க மாட்டேன், வீடியோவில் சொல்லிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குங்க. டப்புன்னு ஏதாவது வயிற்று வலி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருன்னு இப்போ தாங்க பானிபூரி சாப்பிட்டு வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயிறு டப்புன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னவா இருக்குன்னு வேறு தெரியலைங்களே. இப்படி இருக்கிறதுல பார்த்தா வருஷம் 25 வயசு 30 வயசு தாண்டாத போலையேங்க. வயிற்று பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சும்மா ஏதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது காரசாரமாக சாப்பிட்டாலோ வயிறு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். அது டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அதெல்லாம் நார்மலாக ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் தம்பி அப்படின்னாங்க. பட் சாப்பிட்டு இப்போ அதுக்கப்புறம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க, கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்ஸில் எதுவுமே தெரியல. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே மதுக்கரை போயிடலாங்க. சரிங்களா, மதுக்கரை போய் அப்படி வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே சிக்னல் போட்டாங்க. நம்ம அப்படியே அந்த வழியில் தான் வந்திருக்கணும். சரி வீட்டுக்கு இந்த வழியில் போனால் பக்கம் தான், இருந்தாலும் நம்ம அப்படியே போனோம் உங்கள் வீட்டு பேசிட்டு போகலாம்ல ஏதாச்சும். ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் எடுத்து மதுக்கரை போய் அப்படியே டச் ஆகி போயிடுவோங்க. நீ லெஃப்ட் எடுக்கிறதா சிரமமே. அந்த கிரவுண்டுக்கு வர போய் நம்ம வண்டி வரி பண்ணல, மறந்தே போயிட்டேங்க. நம்ம நேர் வழியிலே விட்டுருவோம். ஆக மொத்தத்தில் நீ எப்படா போகிறோன்னா தெரியலங்க. வீட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டுக்கிட்ட போய் வண்டியை ரிவீல் பண்ணிடுவோம். ரிவீல் மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம கொடைக்கானல் ரைடு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைடெல்லாம் இந்த கொடைக்கானல் ரைடு ஒன்று மட்டும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். டேஃபே இந்த ரைடை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பைக்கை கலர் மாற்றலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது தெரியலங்க என்ன கலர் மாற்றலான்னு நீங்கள் கமெண்ட் போட்டு விட்ருங்க. எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பால் பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். பால் பச்சை கலர் மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நியான் க்ரீன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த க்ரீன் எனக்கு கலர் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் 2-3 பேட்டர்ன்லாம் பார்த்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போடுறாங்க. சரிங்களா, நீங்கள் என்ன கலர் மாற்றலான்னு சொல்லுங்கள், மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் நான் டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தாங்க போட போகிறேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கல் டைப் நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போதைக்கு சொன்னால் அது முன்னே இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னால் அது நல்லா இருக்காது, அதெல்லாம் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அதனால் நான் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயங்களும் நம்ம சர்ப்ரைஸ் விஷயங்களும் ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம
LTF நம்ம பைக்கோட மைலேஜ் எவ்வளோ காட்டியிருக்கோம் 41.5 காட்டியிருக்குங்க. பட் அதுக்கு மீறியாத மைலேஜ் தந்திருக்கும். ஏன்னா எந்த இடத்துல நம்ம பைக்கை பெருசாக விரட்ட கிடையாதுல்ல. அது எல்லாமே இந்த வீடியோவில் பைக்கோட மைலேஜ் டெஸ்ட்டும் மேபி கால்குலேட் ஆயிருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நம்ம வண்டி ஃபுல்லாக அடைச்சிருச்சுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லி வண்டி போய் அடித்தா கரெக்டாக வண்டி 28 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. டயர் 2 ஜோடி டயரு, அதுக்கப்புறம் ரேடியேட்டர் அந்த ஒன்று விங்ஸ் எதாவது ரெடி பண்ண முடிஞ்சு பார்ப்போம். அப்படிலாம் ரேடியேட்டர் கார்டு போடணும். அதுக்கப்புறம் ரேடியேட்டர் கார்டு போடணும். அதுக்கப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணால் ஹேண்டில் பார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸாஸ்ட் பேட் உடஞ்சிருக்கு. அந்த கார்ட்டூன் உடச்சா மறந்துட்டேன். அந்த எக்ஸாஸ்ட்டுக்கு கவர் மேலே வரல, அது உடஞ்சிருச்சு, அதுவும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு என்ன பைக்கில் இருக்குது, அதே மாதிரி இந்த பிரேக்கிங் ஒன்று இது திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. அப்படியே முன்னாடி ஒரு பஸ்ஸுன்னு வந்து டப்புன்னு பிரேக் அடிக்கிறேன், பிரேக் அப்படியே ரிட்டர்ன் ஆகுதுங்க. உங்களுக்கு LTF நான் இன்னொரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம மகாராஷ்டிரா ரைட் பிளான் பண்ணியிருந்தோம்ல, நான் ஸ்டோரி போட்டிருப்போம். பட் மகாராஷ்டிரா ரைட் நம்ம போகிறது கிடையாது, கேன்சல் பண்ணிட்டோங்க. எதனாலனா பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம், அது இல்லாமல் காலேஜ் ஃபீஸ் ஒரு கட்டணும், அது ஒரு ப்ராப்ளம், அது இல்லாமல் அண்ணனோட மேரேஜ் இருக்குங்க. இது எல்லாமே இருக்குது. அதனால மகாராஷ்டிரா ரைட் இப்போதைக்கு நம்ம போகிறது கிடையாது, ஹோல்டப் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போங்க பிளான் பண்ணியிருக்கோம், மேபி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாங்க. ஆனால் மகாராஷ்டிரா ரைட் கண்டிப்பாக இந்த வருஷம் போகிறதா கிடையாது. அவ்வளோதான். LTF இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கிரவுண்டு வந்துடும். அங்கே இங்கே வந்து இது வந்து சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோன்னா லேத் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. லேத்துன்னு எப்படி சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு காஸ்டிங்குங்க ரொம்ப கஷ்டங்க அந்த ஒர்க்லாம். கிட்டத்தட்ட காலை 8 மணிக்கு போவேன். 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் காலை 8 மணிக்கு போவோங்க. 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அந்த 7 காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உட்காருவோம். மிச்சப்படி அங்கே நின்றுட்டே தான் அங்கே இருக்கணும். சரியான கஷ்டங்க. வாரமான 4000 4500 சம்பளம். பட் சம்பளம் ஓகே தான், ஆனால் வேலை புழிஞ்சிருவாங்க. LTF ரொம்ப கஷ்டம். கையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பி காக்க ஆரம்பிச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தாங்க இன்றைக்கி இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் சீக்கிரம் வளர்ந்த சேனல்ரா. அந்த சேனல் ஒரு நைட்டில் 1000 சப்ஸ்கிரைபர், ஒரு வாரத்திலே 10,000 சப்ஸ்கிரைபர் அடித்த சேனல்ரா. அந்த பையனுக்கு என்னடா குறைச்சது, RNV வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன் இப்படின்னு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அது கரெக்டு தான், இல்லைன்னா சொல்லலை. பட் நீங்கள் ஆன் த ஃப்ரேம் அதை பார்க்குறீங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் படாத கஷ்டம் இல்லைங்க. இதே விஷயம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா என் கூட இருந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்ரிங் வேலை போயிருக்க, போகாத வேலை இல்லைங்க. நிறைய கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூபுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயங்க அதை இப்போ நல்லா இல்லாமல் இப்போ நம்ம ஃபுல் டைம் யூடியூப் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி என்ன மாதிரி யாரும் அவ்வளோ அசிங்கம் கேவலமே பட்டிருக்க மாட்டாங்கங்க. படாத கஷ்டம் இல்லை, படாத அவமானங்கள் இல்லை. அதில் வந்துட்டு ஒரு நாள் சொல்கிறேன், எல்லாமே வீடியோ ப்ரூஃபோட இருக்குங்க. எதுவுமே இல்லாமலாம் சொல்ல மாட்டேன். இவெல்லாம் உருப்பிடுவானா, விளங்குவானா. நிறைய இடத்துல சொந்தக்காரங்க என் ஃபோனை பிடிங்கி உன் பையன் உருப்பிட மாட்டான், தடுதலையாக தான் போவான் அப்படின்னு நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பாட சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா இருந்துட்டு எம்மா நல்லா நம்பிக்கை வச்சாங்க, என் பையன் ஒரு நாள் சாதிப்பான் அப்படின்னு. பட் உண்மையை சொல்ல போனால் ஃபைனலி ஹார்ட் ஒர்க்ஸ் பே ஆஃப் LTF. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், RN5 ஓன் பண்ணியிருக்கோம், ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய வாழ்க்கையில் எதெல்லாம் இந்த வாழ்க்கையில் வாழணும் ஆசைப்பட்டோம்ல, அந்த வாழ்க்கை இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எவ்வளவோ மிடில் கிளாஸ் பசங்களோட கனவான வாழ்க்கை, புரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உங்களை டாப் அண்ட் பைக்குன்னு ஒரு சேனல் தெரிஞ்சிருக்கு, அது நம்மளோட சேனலில் தான். அந்த சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஹேக் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் செலக்ட் ஆன டைமில் அது உங்கள் சேனலில் ஹேக் ஆகிடுச்சாங்க, நீங்கள் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராதிங்க சாரி அப்படின்ட்டாங்க. பட் எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நம்மளை வேண்டான்னு சொல்லிச்சோ அதே இந்த லைஃப் தோட்லஸ் சேனலுக்கு கிட்டத்தட்ட 2வது பிளேஸுங்க. நம்ம கிட்டத்தட்ட 7000 ஓட்டு நமக்கு, நம்ம பசங்க அடித்து பறக்க விட்டுட்டீங்க ஓட்டை. வேறு லெவலுங்க. அந்த சப்போர்ட்டில் கிடைக்கணும், கொடுத்து வச்சுருக்கணும். LTF அங்கே பசங்க ஸ்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம எதாவது போய் நம்ம பைக் எங்கேயாச்சும் போட்டு ரிவ்யூ எடுக்கணுங்க. எங்கே போட்டு எடுக்கிறதுன்னு தெரியலையே.